டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குரு அருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2ஆம் தந்திரத்தின் நிறைவு பகுதியாக சில அதிகாரங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்று அதோமுக தரிசனம் பற்றி சிந்தித்தோம். இன்றைக்கு சிவநிந்தை என்கிற அதிகாரம். இதில் 4 பாடல்கள் இருக்கின்றன. இதில் ஒரு பாடலை சிந்திக்கிறோம். சிவநிந்தை ஏனென்றால் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், திருமந்திரம் ஒரு சைவ பெருநூல், ஒரு மிகப்பெரிய சைவ கலைக்களஞ்சியம், சித்தாந்த சாத்திரம், சைவத்துக்கு இருக்கிற சாத்திர நூல். ஏனென்றால் சிவபெருமானைத்தான் உச்ச தலைமை உடையவராக திருமூலர் காட்டுகிறார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனை ஒப்பார் இங்கு ஆறும் இல்லை என்று சொன்னவர். திருமந்திரம் முழுமையும் சிவபெருமானை பற்றி உயர்த்தி பேசுவது தான் சிவநூல் என்றே அதை சொல்லலாம். அதனால் ஏன்னா அதை ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதை கேட்குறவர்கள் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இருப்பீங்க, எல்லா தத்துவத்தை படித்தவர்களும் நம்புகிறவர்களும் இருப்பீர்கள். நாம் பேசுவது திருமந்திரம். திருமூலர் சொல்கிறார், ஏன்னா சிவனை உச்சத்தலைமை உடையவனாக அவர் ஏற்றுக்கொண்டு நூல் படைத்திருப்பதால் சிவபெருமானை யாரேனும் இழித்தோ பழித்தோ பேசினால் அவர்களுக்கு என்னென்ன தண்டனை வரும்னு சொல்கிறார். அதுதான் சிவநிந்தை. சிவபெருமானை நிந்தை செய்யக்கூடாது, அதாவது பழித்து உரைக்கக்கூடாது. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இது ரொம்ப முக்கியம். இது எல்லா சமயத்துக்கும் பொருந்தும், எல்லா கடவுளுக்கும் பொருந்தும். ஆனால் நம்ம அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் நம்புறீங்க, நம்பாமல் போங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் நம்பிக்கையில் என்பதற்காக அந்த குறிப்பிட்ட கடவுளை ஏன் பழிக்க வேண்டும்? அதை மக்கள் நம்புகிறாங்க இல்லையா? அதை திருமூலர் பாருங்கள், 1500 வருஷத்துக்கு முன்னே ஒரு அதிகாரம் போட்டு சொல்கிறார், படித்து பேசாதீங்க. நாம் இப்போ எப்படி பொதுவாக எடுத்துக்கலான்னா, அது சிவநிந்தைன்னா அவங்கவுங்க யாராக இருந்தாலும் எந்த கடவுளையும் பழிக்க வேண்டாம், அவங்க நம்பிக்கை அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இதை பாட்டை பாருங்கள், 528வது பாட்டு. அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர், எப்பகை ஆகிலும் எய்தார் இறைவனை, பொய்ப்பகை செய்யினும் 1:10 ஆமே. 528வது பாட்டு. இதில் 4 பாட்டில் சிவபெருமானை பழிக்கக்கூடாதுங்கிறார். இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்த நூற்றாண்டுக்கு எந்த கடவுளையும் பழிக்க வேண்டாம். நீங்கள் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வதாக இருக்கும், எனக்கு இல்லை அந்த கவலை, உண்டென்பார் சிலர், இல்லை என்பார் பலர், எனக்கு இல்லை அந்த கவலை. அது நல்ல விஷயம் தானே. உண்டுன்றவங்க நம்பிக்கிட்டு போங்க, இல்லைன்றவங்க இல்லைன்ட்டு போங்க. ஏன் பழிக்கணும்? அந்த கருத்தை தான் திருமூலர் சொல்கிறார், பழிக்க. இவர் சைவ நூல், அதனால் சிவனை பழிச்சிங்கன்னா என்னென்ன தண்டனை வருங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அசுரரும் தேவரும் ஒற்றுமையே இல்லாமல் வாழ்ந்துட்டாங்க. பாட்டு பாருங்கள், அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர். இந்த தேவர்கள் இவ்வளோ உயர்ந்தவங்களாச்சே, என்றைக்காவது அமைதியாக இருந்திருக்காங்களா? எங்கேயாவது போய் மாட்டிக்குவாங்க. எந்த அசுரங்கிட்டே மாட்டிட்டு கடைசி வரைக்கும் தேவ அசுர போர் 18 ஆண்டுகள். முன்பே நான் சொல்லியிருக்கேன், தேவ அசுர போர் 12 ஆண்டுகள். ராமாயணம், ராமனுக்கு போர் 18 மாதம். மகாபாரதம் 18 நாள். சேரன் செங்குட்டுவன் வடபுல ஆரியரை 18 நாடிகளே வெற்றி கொண்டாராம். இந்த 18 ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம விரிவாக பின்னாடி பார்க்கலாம். இந்த 18 பதியை எட்டுகிற நிலையை அடைந்தவர்கள் அவங்க தான் சித்தர்கள். 18 சித்தர்னா 18 பேர் இல்லை, நிறைய 200க்கு மேலே இருக்காங்க. பதியாக இறைவனை எட்டி பிடித்தவர்கள் தவத்தினாலே முயற்சினாலே. இந்த தேவ அசுரர்கள் எப்பொழுதும் சண்டை. பாருங்கள், இரணியன், அதை இரணியனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக அழிப்பதற்காக திருமால் நரசிங்கமாக வர வேண்டியிருக்கு. ராவணனை அழிப்பதற்காக இறைவனை ராமனாக அவதாரம் பண்ண வேண்டியிருக்கு. மற்ற அசுரர்களை சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா, அவர் தன்னுடைய உருவாக்கி அனுப்பிச்சிடுவார் தன் உடம்புல இருந்து. சூரபத்மன் மும்மலங்களை அழிப்பதற்காக என்ன ஆகிட்டு? மலம் தானே அசுரர் என்றாலே மலம், அழுக்கு, அறியாமை. தன்னிடமிருந்து உருவாக்கி முருகப்பெருமான் அனுப்புகிறார். நல்ல கவனிங்க, தட்சணை அழிப்பதற்கு தன்னிடமிருந்து உருவாக்கி வீரபத்திரன் அனுப்புகிறார்.
பிரம்மாவின் செருக்கு அடக்குவதற்காக தன்னிடமிருந்து உருவாக்கி பைரவரை அனுப்புகிறார். இப்போ சூரபத்மனை அடக்குவதற்காக தண்ணீர்லேருந்து தன் நெற்றிக்கிலிருந்து உருவாக்கிய முருகப்பெருமான் அனுப்புகிறார். இப்போ தேவாசுரர்களே கடைசி வரைக்கும் ஒற்றுமை இல்லை. ஏன்? எல்லாருக்குமே ஒரு மேட்டிமை. அசுரனுக்கும் ஒரு மேட்டிமை, தேவர்களுக்கு தாங்கள் தான் பெரிய தேவர்கள் மேட்டிமை. அவங்க என்ன தான் இரவாத நிலை பெற்றவர்கள் தான் தேவர்கள். ஏன்னா அமிழ்தம் அருந்தியவர்கள். அந்த இரவாத நிலை பெற்றிருந்தாலும் கூட மனப்பண்பு இன்மையினால் எப்போ பார்த்தாலும் அசுரர்களுக்கும் தேவருக்கும் போர் நடந்துகிட்டே இருக்கும். இதையெல்லாம் தீர்த்து வைப்பது கடைசியாக சிவருமாட்டமே சண்டறாங்க. எப்பகை ஆகிலும் எய்தார் இறைவனை. ஆனால் 2 பேரும் கடைசி வரைக்கும் இறைவனை புரிஞ்சுக்கலங்கிறார். என்ன பண்ணாங்களாம்? பொய்ப்பகை செய்யணும் 1 10ஆமே, சிவனே முழுமுதற் பொருள் என்று தெரிந்து கொள்ளாமல் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் சிக்கலானது, நம்ம சிந்திப்பதற்குரிய செய்தி. இப்போ சிவருமானுக்கு அடுத்த நிலையில் யாரை சொல்லுவீங்க? 2 பேரை சொல்லலாம். சிவருமான் தான் முழுமுதற் பொருள், பேரறிவு, பெருஞ்சோதி, பெருந்தெய்வம். அடுத்து நாராயணன் வர்றாரு, அடுத்து பிரம்மர். 2 பேருக்குமே சிக்கல் வருதே. அந்த உயர்ந்த இலையில் இருக்கிற அந்த 2 தெய்வங்களுக்கு ஈகோ பிரச்சனை வருது. யார் பெரியவர்? அடிமுடி காடப்படாங்க. அது ஒரு அதிகாரம் பார்த்தோம் முன்பு, அடிமுடி தேடிய படலாம் பார்த்தோம். அப்போ அவ்வளோ உயர்ந்து போயிருந்தாலும், படிச்சிருந்தாலும், பெரிய பதவியில் இருந்தாலும் பண்பு மனப்பண்பு இல்லை என்றால் என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்து போகிறாங்க. அதனால தான் சொல்கிறார் திருமூலர், நீங்கள் பொய்யா போலியாக பகை வச்சுருந்தா கூட அந்த பகை சிவருமான் மேலே வச்சிங்கன்னா 1க்கு 10ஆக உங்களை அழித்து விடும். அதுதான் பொய்யா கூட நீங்கள் இறைவன்கிட்ட கோபிக்கக்கூடாதுங்கிறார். இது ரொம்ப சிக்கலான விஷயம். இங்கே இறைவனை திட்டுவதே தப்புங்கிறாரு. சிவன் நிந்தனை கூடாது என்பது அதிகாரம். பொய்யாக கூட நீங்கள் சிவருமானை திட்டினீங்கன்னா மேடைக்கு பாராட்டுக்காக கைதட்டுக்காக அது 1 10ஆக வருங்கிறார். பொய்ப்பகை செய்யணும் 1 10ஆகுமே. இதில் 2 செய்தி இருக்குது. புறத்தில் பார்த்திங்கன்னா இறைவனை நேரடியாக திட்டுவது, அகத்தில் உள்ளே போனீங்கன்னா தானே உயர்ந்தவன் என்று எண்ணி ஆணவத்தினாலே அழிந்து போதல். பெரியவங்களே அழிஞ்சு போகிறாங்க. ரொம்ப நுட்பமான செய்தி. எவ்வளோ படிச்சிருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல போய் விழுந்துடுறாங்க. ஆணவத்தினால, அகங்காரத்தினால, மேட்டிமையினால். ரொம்ப செல்வந்தராக இருப்பார், ஊர் உலகத்துக்கெல்லாம் கொடையாளியாக இருப்பார், அவரும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் மேட்டிமையில் கீழே விழுந்து போகிறார். அகங்காரம், மேட்டிமை, பொறாமை என்கிற பகை உணர்வுனாலேயே எவ்வளோ பெரியவங்களும் விழுந்து போகிறாங்க. அதனால் என்ன சொல்லு இந்த பாட்டில், நீங்கள் படிக்கிறது தவம் பண்ணது முக்கியம் இல்லை, விஸ்வாமித்திரர் மாதிரி கை விழுந்துட்டிங்கன்னா. அவ்வளோ உயர்ந்த விஸ்வாமித்திரர் கடைசியில் போய் ஒரு கோபம், அந்த கோபத்தினால அவ்வளோ தவத்தை இழந்து போகிறார். எதுக்கு சண்டை போகிறார் வசிஷ்டர்? எது திரிசங்கு ஒரு ராஜா, அவன் எங்கே போனால் உனக்கு என்ன? அவனுக்காக ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கி அவன் அங்கேயும் போக முடியல, கீழேயும் வர முடியல, திரிசங்கு சொர்க்கம்னு வேறு பேர் எடுத்து விஸ்வாமித்திரர் அடிக்கடி தன் தவத்தை உணர்ச்சி வசப்பட்டே அவ்வளோ உழைப்பு தவமும் காலி பண்ணுவார். இதுதான் இப்போ ரியாலிட்டி பாருங்கள். இப்போ நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். இவ்வளோ முயற்சி பண்ணி படித்து மேலே போவாங்க, ஒரு சின்ன தவறில் கீழே விழுந்துருவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து 100 கோடிக்கு அதிபதி ஆவார், ஒரு சின்ன தவறு எல்லாமே வீணாக போயிடும். இந்த தவறை நாம் செய்யக்கூடாது. அதனால தான் இளங்கோடியில் கடைசியாக சொல்கிற, சிலப்பதிகாரம் கடைசியாக முடிக்கிறார். தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின். தெய்வத்தை நம்புங்க. தெய்வத்தை நம்புறது மட்டும் இல்லை, யாரெல்லாம் தெய்வ நம்பிக்கையோடு உயர்ந்த சான்றோராக இருக்காங்களோ அந்த பெரியவங்கள சான்றோர்களை பேணுங்க, வழிபாடு செய்யுங்க. திருவள்ளுவர் சொன்னார், கற்றதனால் ஆய பயன். 2க்கு கற்றது படிப்பு, செல்வம் என்ன பயன்? நற்றால் தொழார் எனின். இறைவனை நம்பி அவனுடைய திருவடிகளை நீங்கள் தொழவில்லையானால் என்ன பயன்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி செல்ல. இதுக்கு மேலே என்ன சொல்வார் திருவள்ளுவர்? முதல் கடவுள் வாழ்த்தில் 10வது குறள். இப்போ இறைவனை நம்பணும், நம்பலாம் பேசாதீங்க. நிறைவாக ஒன்று சொல்கிறேன். வள்ளலார், அருட்பிரகாச வள்ளலார். நம்ம எல்லாரையும் வணங்குறோம் சார், திருவள்ளுவருக்கு சிலையாக வைக்கிறோம், திருக்குறள் நம்ப மாட்டோம். வள்ளலாருக்கு 100 கொண்டாடிட்டோம், அவர் சொன்னது நம்ப மாட்டோம். அவர் சொல்கிறாரு மனுமுறை கண்ட வாசகத்தில் 43 பாவங்களில் ஒரு பாவம், தெய்வம் இகழ்ந்து சிறுக்கடைந்தேனோ. வள்ளலார், அருட்பிரகாச வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகத்தில் என்ன 43 பாவத்தில் ஒரு பாவம், தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ. தெய்வத்தை இகழ்ந்துட்டனே,
திருமந்திரத்துக்கு அப்படியே விளக்க உரை வள்ளலார். அனைவரும் உண்மையை உணர்வோம், உய்தி பெறுவோம். வணக்கம்.